இன்னைக்கு 20 நிமிஷத்துல செய்யக்கூடிய பிரியாணி எப்படி பண்ணுறது பார்த்துருவோமா? இன்னைக்கு 1/2 கிலோ போல் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் ஒரு சைடில் 2 டம்ளர் போல் அரிசி, அதாவது 1/2 கிலோ போல் அரிசி எடுத்து நல்லா ஊற வச்சுட்டேன். இன்னொரு சைடில் ஒரு பேனில் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் மிளகு ஆட் பண்ணிவிட்டு வெடிச்சு வந்தோடனே அதில் வந்து ஒரு 3 வெங்காயம் போல் நறுக்கி ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் கலந்து விட்டு ஒரு சைடில் இஞ்சி பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கிட்டு நல்லா கலர்னு கலக்கி விட்டு இதில் என்னது பச்சை வாசனை போனோடனே ஒரு 3 தக்காளி போல் ஆட் பண்ணி நல்லா கிளறி அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு சேர்ந்தோடனே நல்லா தக்காளி வெந்து வந்தோடனே 2 ஸ்கூப் போல் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்றைக்கி வந்து பிரியாணி மசாலா, அப்புறம் கொஞ்சம் கூட மஞ்சள் பொடி, அது கொஞ்சம் கூட தயிர், இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலருன்னு கிளறி விட்டுட்டு இதோட டேஸ்ட் உப்பு பார்த்துட்டு உப்பு வேணால் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் எடுத்து வச்சிருக்க சிக்கனையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கலருன்னு கிளறிட்டு இது லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே எடுத்து வச்சிருக்க அரிசியை ஆட் பண்ணிவிட்டு 2 டம்ளர் பிரியாணி அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2 விசில் எடுத்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கமன்னு பிரியாணி ரெடி ஆகிடுங்க. ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. நான் இன்றைக்கி சாப்பிட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.